என்னோட யூடியூப் சேனலில் இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றிப்பா. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் சொல்ல போகிறது மெஷர்மெண்ட்டுக்கான 100 கொஷின் டெஸ்ட். ஸோ ஒவ்வொரு வீடியோ முடிக்கும்போது நான் சொல்லியிருந்தேன், இந்த 3 டாபிக் முக்கியமான 3 டாப்பிக்கை முடிச்சுட்டு நான் மொத்தமாக டெஸ்ட்டு தரேன்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா சர்க்கிள் நீங்கள் மெஷர்மெண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு ஸ்டார் டாபிக்ப்பா. நான் முதலே சொல்லிட்டேன், உங்கள் எக்ஸாமில் 3-4 கொஷின் கேட்குறாங்க இந்த ஒரு டாப்பிக்கில் இருந்து. சரி, நான் என்ன நடத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சர்க்கிள் நடத்தியிருக்கேன். சர்க்கிள் நடத்தும் போது செமி சர்க்கிள் எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்கொயர் நடத்தியிருக்கேன். அதில் எல்லா மாடலுமே நடத்திட்டேன். போன வீடியோ, அதாவது நேற்று போட்டிருந்தேன்னு நினைக்கிறேன், அதுதான் ஃபைனல் வீடியோ ரெக்டாங்கிள். ஸோ ரெக்டாங்கிள் நடத்திட்டேன். எல்லா வீடியோ முடிச்சதுக்கப்புறமும் நான் சொன்னது முடிச்சோடனே டெஸ்ட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன். மொத்தமாக முடித்த உடனே அதே மாதிரி 100 கொஷின்ப்பா. சரியா, எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மொபைல் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் எங்கே இருக்கும்னு சொல்லிட்டு. மொபைல் ஆப் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமு, அதுக்குள்ளே ஸ்டார் டாபிக்னு இருக்கும். அந்த ஸ்டார் டாப்பிக்கை கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா இதெல்லாம் ஸ்டார் டாபிக், ரேஷியோ ப்ரொபோர்ஷன் ஒரு ஸ்டார் டாபிக். இப்போ நடத்தின மெஷர்மெண்ட் ஒரு ஸ்டார் டாபிக், ஆரம்பத்திலே சொன்னது தான். அதில் ஸ்டார் டாப்பிக்கை கிளிக் பண்ணுங்கள். ரெண்டாவது டெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்டுன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா 10 டெஸ்ட்டு வரும்ப்பா. அந்த 10 டெஸ்ட்டில் ஒவ்வொரு டெஸ்ட்லேயும் 10 கொஷின் கொடுத்துருக்கேன். மொத்தம் 100 கொஷின் டெஸ்ட்டு. சரிங்களா, மறந்துடாமல், ஒரு வேளை இன்றைக்கி சனிக்கிழமை தான், டைம் இருந்துச்சுன்னா இன்றைக்கே எழுதுங்க, இல்லைனா நாளைக்கு கூட எழுதுங்க. எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி மறந்துடாமல் மெஷர்மெண்ட்டு டெஸ்ட் எழுதிட்டு போயிடுங்க. ஏன்னா 5 கொஷின் கேட்குறாங்க. 2018 நினைக்கிறேன் 5 கொஷின் கேட்டிருந்தாங்க வெறும் மெஷர்மெண்ட் டாப்பிக்கில் இருந்து மட்டுமே. சரிங்களா, அதனால் இந்த டாப்பிக்கை விட்டுறாதீங்க. அதனால தான் இவ்வளோ பொறுமையாக உங்களுக்கு சொல்லிக் கொடுத்தேன். இது சொல்லிக் கொடுத்தது இல்லாமல் பழைய டிஎன்பிஎஸ்சி வீடியோஸ் எல்லாம் போய் எங்கே பார்க்கணுன்னு கூட நான் சொல்லியிருந்தேன். படிச்சுட்டே இருங்க. சரியா, ரொம்ப டைம் எடுக்காது டிஎன்பிஎஸ்சி படிக்கிறதுக்கு. ஓரளவுக்கு டைம் உங்களுக்கு கிடச்சாலே போதும். அதனால தான் டெஸ்ட்டு 100 கொஷின் கொடுத்துருக்கேன்ப்பா. மறந்துடாதீங்க. மறுபடியும் சொல்கிறேன், ஆப்புக்குள்ளே போயிட்டு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற ஸ்டார் டாபிக் எங்கேயுமே தேடாதீங்க. 4ஆக தான் இருக்கும் ஸ்டார் டாபிக்னு. அந்த ஸ்டார் டாப்பிக்கை கிளிக் பண்ணுங்கள், மெஷர்மெண்ட் நீங்கள் பார்க்கலாம். ஓகேவா, நான் சொன்ன மாதிரி 100 கொஷின் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் சில பேருக்கு இந்த டெய்லி டெஸ்ட் ஓப்பன் ஆகலைன்னு சொல்லியிருந்தீங்க. டெய்லி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 28 டெஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம் இது வரைக்கும். 1லேருந்து 28 வரைக்கும் பண்ணியாச்சு. சில பேருக்கு 29 தெரியுது, ஒரு சில பேருக்கு 28 வரைக்கும் தான் தெரியுது, அதுக்கு மேலே ஸ்க்ரோல் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதை நான் பார்த்துட்ருக்கேன். ஒரு நாள் டைம் கொடுங்க, அதை அப்டேட் பண்ணிடுவேன். சரி, அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. நீங்கள் எப்போதும் போல் இன்றைக்கி வாங்கினவங்க மெஷர்மெண்ட்டை எழுதிடுங்க. நன்றிப்பா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கோனு, சிலிண்டர், அது எல்லாமே கொஞ்ச நாளில் நான் சொல்லி கொடுத்துட்றேன். சரிங்களா, ஸோ வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா. பாய்.